Level 10 CBSE channel. நாங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. Yes, பசங்களா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஜெண்டர் ரிலீஜன் அண்ட் காஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து மேபி நிறைய கான்ட்ரவர்சி அதெல்லாம் இல்லை, நீங்க நினைச்சா அது கான்ட்ரவர்சி. ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதுல வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு சிட்டிசன் தெரிஞ்சிருக்கிற வேண்டிய ஒரு திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அண்ட் பர்சனலி ஐ வுட் சே திஸ் சாப்டர் நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கலாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக நீங்க வந்து இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ பசங்களா, நம்மளோட Xylem இஸ் ப்ரொவைடிங் கிராஷ் கோர்ஸ் ஃபார் NEET 2026. ஸோ பசங்களா இது வந்து போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல இருக்கு. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். And if you have any enquiries about this course, call on this number 8129 00700 கால் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நீங்க ஐ வில் கிவ் யூ த திங்ஸ். அதாவது உங்களுக்கு திங்க் பண்றதுக்காக ஒரு டீச்சர்னா உங்களோட என்ன சொல்லலாம், ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுக்கறது தான் டீச்சர்ஸோட வேலை. எஸ். ஸோ why is women's work often undervalued? ஓகே, வாட் வில் பி த ரீசன் பசங்களா? அதாவது உமன்ஸோட ஒர்க் வந்து எப்பவுமே ஆஃப்டன், எப்பவுமே கிடையாது, இன் சம் டைம்ஸ்ல வந்து ஏன் அது அண்டர் வேல்யூட் அப்படின்னு வந்து why they are thinking, why it is like that அப்படிங்கிறது. ஓகே, so what is the options given? Because they only work inside the home, because they do not participate in paid jobs, because they are domestic and paid work is not recognized, because men do all important jobs. What will be the reason? Actually வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ பிகாஸ் தேர் டொமஸ்டிக் அண்ட் பெய்ட் ஒர்க் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட். ஸோ ஏர்லியில கூட இல்லை, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பீப்புள்ஸ் இப்போ வந்து இப்போ 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 பேருமே வந்து வேலை ஸ்பிளிட் பண்ணி பண்றாங்க. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போத் women and மென்னோட physical quality இல்லாட்டி physique is very different. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன சொல்லலாம், some women are able to do வந்து high end works which is like first முன்னாடி men used to do works எல்லாம் வந்து women இப்பவும் பண்றாங்க. but we still have physically challenged. okay, physically challenged in the sense வந்து நம்மளோட physics is not equal to the men's physics. that is something we have to accept. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் அண்ட் பெய்ட் ஒர்க்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் ஆகாது, அதனால அது வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த எக்ஸ்பிளனேஷன் மேம், இதெல்லாம் எதுக்கு மேம் சொல்றீங்க? தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ஈக்குவாலிட்டி. ஸோ அது ஐ வில் டெல் யூ அபவுட் தட். ஓகே, ஸோ ஈவன் தோ மோஸ்ட் உமன் டூ போத் ஹவுஸ் ஒர்க் அண்ட் அவுட் சைட் ஒர்க், தேர் கான்ட்ரிபியூஷன் இஸ் நாட் வேல்யூட். ஸோ அது வந்து முன்ன அப்படி இருந்துச்சு, பட் டுடே ரைட் நவ் இட் இஸ், அது வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். முன்ன வந்து அவங்க வந்து இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து நமக்கு தெரியும். இப்போ முன்னதான் இப்போதான் நம்ம வந்து படிச்சோம். அதாவது கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக வந்து போராடினவங்க இருந்தாங்க. அதே ஆன் தி அதர் ஹேண்ட்ல வந்து பாய்ஸ் வேர் கெட்டிங் எஜுகேஷன். அவங்களும் ஒரு ஹியூமன் தான், நம்மளும் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன் தான், ரிகார்ட்லெஸ் தி ஜெண்டர் ஐ எம் டெல்லிங். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து போராட்டங்கள் நடந்துச்சு ஃபார் டு கெட் எஜுகேட்டட். யாருக்கு? கேர்ள்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஸோ சம் திங்ஸ் ஆர் பீங் அண்டர் வேல்யூட். அதுவும் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இருந்துச்சு. இப்போவும் அது ஸ்லோ ப்ராசஸ் தான். லைக் இயர்ஸ் போக போக எவ்ரிதிங் வில் பி கெட் நார்மலைஸ்ட் ஆகும், நியூட்ரலா வந்துடும் நான் நினைக்கிறேன். ஓகே, எஸ். செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர். Gender division is social inequality seen everywhere but often ignored in politics. It is not natural or biological but created by social expectations and stereotypes. Women are expected to do housework and child care, okay, while men work outside. Men avoid household work but do it when paid, like cooks or tailors. Women also work outside but their work is undervalued and not recognized. இப்போ வந்து
நம்ம அம்மாவோட இதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்து பார்த்துக்கலாம். அவங்க வீட்டு வேலையும் பண்ணுவாங்க. தே வில் கோ அவுட் அண்ட் தே டூ தேர் வொர்க் இல்லையா? ஸோ வீட்டுக்கு இப்ப நான் வந்து காலையில எந்திரிச்சு தே வில் டூ ஆல் த வொர்க்ஸ் அண்ட் திங்ஸ் தே வில் டூ. கரெக்ட்டா? வீட்டுக்கு வந்து உங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வரைக்கும் ஆன டிஃபன், லைக் லஞ்ச் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே உனக்கு வந்து குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க திருப்பியும் அவங்க வேலைக்கு போவாங்க அண்ட் ஷி வில் டூ ஆல் த வொர்க்ஸ் இன் த ஆஃபீஸ் அண்ட் ஷி வில் கம் பேக் அகைன் அண்ட் ஷி வில் டூ ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அகைன் ஷி இஸ் டூயிங். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் இட்ஸ் ஹர் டியூட்டி. ஷி இஸ் சப்போஸ்ட் டு டூ தட் திங்ஸ். ஷி இஸ் சப்போஸ்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹவுஸ் எல்லாமே. வீடு, குட்டி அப்படின்னு வந்தாலே அது வந்து அப்படியே வந்து அம்மாவோட தலையில போடுறது. அது வந்து அப்படியே ஒரு ஒரு ரிச்சுவலாவே வந்து மாறிட்டு இருந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அதனால வந்து வுமனோட கான்ட்ரிபியூஷனே வந்து அது அண்டர் வேல்யூ பண்றாங்க அப்படிங்க. பசங்களா, ஹேவ் யூ ஆல் எவர் தாட் அபவுட் ஒரு என்ன சொல்லலாம், உங்களோட அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அதுல என்ன வேலை இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல. லைக் யூ ஷுட் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் ஹூஎவர் டூ த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இன் யுவர் ஹவுஸ். ஏன்னா வந்து ஒரு வீடா இருக்கணும் அப்படின்னா, டெய்லி அங்க வீடு கூட்டி தான் ஆகணும். டெய்லி வீடு தொடச்சு தான் ஆகணும். டெய்லி உன்னோட வீட்ல பெட்ஷீட் வந்து கிளீனா இது பண்ணி தான் ஆகணும். டெய்லி யூ ஹேவ் டு டூ தட் வித்தவுட் ஃபெயில். டெய்லி பண்ணாதான் யூ வில் கெட் அ ப்ராப்பர் கம்ஃபர்டபிள் கம்ஃபர்டபிள் வந்து இன் யுவர் ஹவுஸ். அந்த வேலை யாரும் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், ஒரு 2 டேஸ் உன் வீடு கூட்டாம இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ ப்ராப்பரா வந்து உனக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், டீ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு ப்ராப்பரா பண்ணல. சண்டே சிக்கன் வைக்கல அப்படின்னா, சண்டே ஸ்பெஷல்னா ஹவ் யூ கோனா ஃபீல் ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபிள் உனக்கு வந்து வருமா? ஸோ இது வந்து ஒரு டெய்லி ஒரு ஹியூமன் வித்தவுட் ஃபெயில் தட் பெர்சன் இஸ் டூயிங் எவ்ரி டே ஃபார் யூ. ஸோ ஹவுஸ்ஹோல்ட் இஸ் நாட் அ லைக் என்ன சொல்லலாம், இட்ஸ் நாட் என்ன சொல்றது, சிம்பிள் திங்கோ சில்லி திங்கோ எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ இது வந்து ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படின்னா, எனக்கு வந்து நானும் இதே இதுல இருந்தேன். என் அம்மா வீட்ல தானே இருக்காங்க அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஒன்ஸ் ஐ டுக் தட் ரோல் ஓகே. என்ன மேம் நீங்களும் அம்மா அது கிடையாதுடா. நம்ம ஒரு தனியா ஒரு வீட்ல இருந்து அந்த வீட வந்து வீடா இருக்கிறதுக்கு டெய்லி கூட்டி தான் ஆகணும். நீ உன்னோட கம்ஃபர்ட்டுக்காக நீ வந்து தூங்குற. பெட்ஷீட் நல்லா இருக்குது துவைச்சு தான் ஆகணும். நீ கிச்சன்ல போற, நீ சமைக்கிற பாத்திரம் கழுவி தான் ஆகணும். பிகாஸ் யூ ஹேவ் டு யூஸ் தட் யூட்டென்சில் அகெயின். ஸோ எவ்ரி ஒர்க் வாட் எவர் இஸ் டன் இன் யுவர் ஹவுஸ் இட் இஸ் அ மேஜர் ஒர்க். நீ கம்ஃபர்டபுளா இருக்கிறியா, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ பி கிரேட்ஃபுல் ஃபார் ஹூஎவர் டூயிங் த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் இன் யுவர். இன்னைக்கே போய் அப்ரிஷியேட் பண்ணுங்க. சூப்பர் டேடி, சூப்பர் மம்மி, யாரா இருந்தாலும் சரி. ஓகே. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி முன்னையும் இருந்துட்டு இருந்துச்சு, இப்பவும் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் ஓகே வெதர் இட் கம்ஸ் இப்போ வந்து ஃபீமேல்னாலே அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. தே ஆர் நாட் குட் அட் லீடர்ஷிப்பா அப்படி இப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டீரியோ டைப்ஸ் இப்பளும் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம் இடங்கள்ல இட்ஸ் ஸ்டில் தேர். பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ் வேர் உமன் சூப்பரா லீட் பண்றவங்க இருக்காங்க, மென்னும் சூப்பரா லீட் பண்றவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, போத் ஆர் ஹியூமன்ஸ். இவனுக்கு கொடுக்குற அதே அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதே ஹைக், அதே வந்து ப்ரமோஷன் எல்லாமே நீ இவனுக்கும் குடுத்து தான் ஆகணும். தட் இஸ் வாட் இட் இஸ் பின் செட் இல்லையா? பேசணும்னா பேசிட்டே இருப்பேன். Second question. Two statements 1 and 2 are given below. Read the statement and choose the correct option. Women are now actively contributing to various professions including roles as doctors, engineers, lawyers, managers, university teachers. Statement 2. Political expression of gender division and political mobilization help to improve women's role in public, which is also true. So option C. Statement 1 and 2 are true and 2 is the correct explanation. இப்போ வந்து பாத்தீங்கன்னா we are comparing with the old அதாவது முன்ன நடந்தது வச்சு நம்ம இப்ப கம்பேர் பண்றோம் இல்லையா? ஸோ முன்ன வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க லைக் எனக்கு வந்து தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன். என்ஜினியரிங் ஓகேவா? என்ஜினியரிங்லே வந்து there is kind of ratio இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் கேர்ள்ஸ் சீட் இஸ் வெரி லெஸ் அண்ட் பாய்ஸ் சீட் இஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எப்பவுமே வந்து ரேஷியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க.
அண்ட் பை நவ் இப்போ வந்து என்ஜினியரிங் போறவங்க வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் படிச்சுட்டு இருக்கும்போது யூசுவலி மெக்கானிக்கல் சிம்பிளா வந்து சொல்லலாம் மெக்கானிக்கல் என்ஜினியரிங்ல வந்து கேர்ள்ஸ் சூஸ் பண்றது இட்ஸ் வெரி லெஸ் இல்லையா? ஆனா நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கும்போது என்னோட பேட்ச்ல வந்து மெக்கானிக்கல் என்ஜினியரிங்ல வந்து ஒன்லி 2 கேர்ள்ஸ் வேர் தேர். ஓகே ஒன்லி 2 கேர்ள்ஸ் வேர் தேர். 2 கேர்ள்ஸ் தான் அந்த என்டையர் கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து 16 வச்சுக்கோங்க. 60லே வந்து 58 பாய்ஸ் அண்ட் 2 கேர்ள்ஸ் வேர் தேர். அதுவே வந்து வென் ஐ கேம் டு 4th இயர் அப்ப வந்து நான் என்னோட ஜூனியர்ஸோட மெக்கானிக்கல் என்ஜினியர் பார்க்கும்போது 2 வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே மோர் தேன் 2 பீப்புள்ஸ் வேர் தேர். ஓகே more than 2 so people are opting mechanical engineering அதாவது மெயின்லி கேர்ள்ஸ் ஆர் ஆப்டிங் மெக்கானிக்கல். அது ஏன் அந்த மாதிரி வருது? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா இந்த லைக் இல்லன்னு நான் சொல்ல ஓகேவா? ஸோ ஐ எம் டெல்லிங் பீப்புள் ஓன்ட் அந்த மாதிரி பிசிக்கலான இது வந்து எடுத்து பண்றதுக்கு உமன்ஸ் ஓன்ட் சூஸ் பட் நவ் தே ஆர் சூசிங். ஸோ இட் இஸ் கெட்டிங் இவால்வ். ஓகே ஸோ இப்போ வந்து என்ஜினியரிங்ல வந்து கான்ட்ரிபியூஷன் வருது, டாக்டர்ஸ்லயும் கான்ட்ரிபியூஷன் வருது. ஸோ யூஸ்வலி வந்து தெர் வர் லைக் அதாவது கேர்ள்ஸ்னாலே வந்து இந்த வேலை தான் போகணும் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சாமா. ஓகேவா? எனக்கு தெரியல. அதாவது when we discuss அப்பதான் நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இப்போ வந்து பீப்புள் ஆர் சேஞ்சிங். அது வந்து எதனால வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க? பொலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். சம்ஒன் யாராச்சும் எந்த பிரச்சனையாச்சும் அட்ரஸ் பண்ணும்போது தான் ஓகே அத நம்ம வந்து நான் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்றேன்டா. ஸோ அதை சப்போர்ட் பண்ணி எஸ் ஐ ஃபீல் தட் டூ அப்படின்னு வரும்போது ஓகே அது ஒரு மேஜர் கன்சர்னா மாறுது அண்ட் இட் கெட்டிங் அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம முன்ன வச்சு இப்போ கம்பேர் பண்ணும்போது லைக் என்ன சொல்லலாம், எல்லாருமே வந்து சஃபிஷியன்ட்லி எல்லா செக்டர்ஸுக்கும் போறாங்க. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே ஸோ தட் இஸ் பீன் செட் ஹியர். Okay, women struggle in participation in public life. Okay, women form half of the community, but their role in politics and public life has been very limited. Yes, இப்பதான் வந்து ஒவ்வொருத்தவங்களா வராங்க பொலிட்டிஷியன்ஸ் ஆகையும் இல்லாட்டி ஒரு பப்ளிக் லைஃப்க்கு எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களா வந்துகிட்டே இருக்காங்க ரைட். ஸோ அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறனால தே ஆர் கமிங். earlier only men could vote. இதுவே நம்ம வந்து நம்மளோட ஹிஸ்டரியிலே நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து men could vote, conduct elections, take part in public affairs. நம்ம வந்து we have learned in French Revolution அந்த இதிலே நம்ம வந்து ரீட் பண்ணியிருப்போம். that is women used to do everything. அவங்க வந்து ப்ரொடெக்ட்ஸ் போவாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, தே யூஸ் டு டூ த பப்ளிசிட்டி, ரைட்டிங்ஸ் எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. ஆனா டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒன்று வரும்போது தே ஸ்டுட் இன் த கேலரி அண்ட் வாட்ச்ட் இட். மென் என்ன பண்றாங்களோ அதாவது அந்த சபையில இருக்கிற மென்ஸ் கிடையாது, மென் வந்து வாட் எவர் த டிசிஷன் தே ஆர் டேக்கிங் அதுதான் வந்து அந்த டைம்ல வந்து இட்ஸ் பின் எக்ஸிக்யூட்டட். ஆனா வந்து the women லைக் அவங்க பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் they stood in the gallery and watched. அவங்க பார்க்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. so people are coming up. ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய மினிஸ்டர்ஸ் we are seeing many bold women we are seeing போல்டுன்னு கிடையாது. ஓகே many women are coming into the industry or into the என்ன சொல்லலாம் பப்ளிக் ஃபிகர் ஆகியோ பப்ளிக் செக்டர்ஸ்லயோ பொலிட்டிஷியன்ஸ்லயோ அவங்க வராங்க. ஓகேவா? ஸோ அங்கிருந்து இது வரைக்கும் எமர்ஜ் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் பண்ணி அது வந்து ஓகே அவங்களும் இது பண்றாங்க, நம்மளும் இந்த இந்தியால தான் இருக்கோம், வி ஆர் ஆல்சோ சிட்டிசன், வி ஆல்சோ ஹேவ் த ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது தான் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வருது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து என்னன்னா men who used to pay tax அவங்களுக்கு தான் வந்து என்ன இருந்துச்சு, ரைட்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஈவன் அவங்க வந்து என்ன சொல்லலாம், புவர் பீப்புள் பெசன்ஸ்க்கு வந்து தே ஹேட் நோ ரைட் டு ஓட். அதுலேயும் இன்க்ளூடட் உமன் ஹேட் நோ ரைட் டு ஓட். அவங்க புவரா இருந்தாலும் சரி, ரிச்சா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரைட்ஸே இருந்தது கிடையாது. ஒன்லி மென் ஹூ பேஸ் த டாக்ஸ் ஹேட் த ரைட் டு ஓட். ஓகே ஸோ தட்ஸ் வேர் சம்திங். So women's movement across the world fought for equal rights, including voting rights, better education, and career opportunity. Some feminist movements also demand equality in personal and family life. Political mobilization or gender issues improved women's participation in public life.
Today, women work in many professions like engineering and this. பசங்களா, I want to tell you one clear fact that feminism is something அதாவது நான் வந்து நிறைய ஒரு இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அதாவது so many peoples and coming and telling என்னது why what is the need for feminism? நமக்கு வந்து ஈக்குவாலிட்டி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு and I was like feminism அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் லைக் ஒரு ஜெண்டரை வந்து லுக் டவுன் பண்ணிட்டு ஜெண்டரை வந்து டீக்ரேட் பண்ணிட்டு ஒரு ஜெண்டரை வந்து ஹையர் பண்றதுக்கு கிடையாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எப்பவுமே நான் வந்து சொல்றேன் பசங்களா, தட் இஸ் விமன் அண்ட் மென் என்ன சொல்லலாம், தே போத் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஓகேவா, தட் இஸ் ஃபேக்ட். இல்லை அது அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சில இடங்கள்ல வந்து இப்ப வந்து எனக்கு போயிட்டு யாரையும் வந்து என்ன பண்ண முடியாது. ஐ கான்ட் கோ அண்ட் ஃபைட் அ மென். தட் இஸ் நாட் ஐ ஆம் ஃபைட்டிங் ஃபார். ஃபெமினிசம் இஸ் லிட்டரலி ஃபார் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஈக்குவல் ரைட்ஸ். இப்ப இங்க பாருங்க, சிம்பிளா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப வந்து நான் கூட கிளாஸ் எடுக்கும்போது, ஓகேவா, ஸோ ஐ ஹேவ் செட் திஸ். நான் கூட கிளாஸ் எடுக்கும்போது மேம் இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து மென்டி வருவீங்க, யார் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். கேர்ள்ஸ் ஜெயிக்கிறாங்களா இல்லை பாய்ஸ் ஏன்பா எனக்கு புரியல அது. ஓகேவா, ஸோ தட் இஸ் பேசிக்கலி அந்த ஒரு கான்செப்டே எடுத்து அந்த சைடு வச்சுக்கோங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் சப்போர்ட்டிங் திஸ். பாய்ஸ் ஒரு கேங், கேர்ள்ஸ் கமான், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வின் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஐ மீன் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு வந்து நீ வந்து எஜுகேஷன் வைஸ் எதுக்கு பிரிக்கிறீங்க? ஓகே, இண்டிவிஜுவலா பார்க்கலாம்ல. யார் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் நான் ஃபர்ஸ்ட் வரேன் மேம், நான் ஃபர்ஸ்ட் வரேன் மேம். ஒரு பர்சனலா நீ வந்து ஏன் அதை எடுத்துக்காம, ஓகே ஐ ஃபைட் ஃபார் மை பாய்ஸ், ஐ வில் ஃபைட் ஃபார் மை கேர்ள்ஸ், வை ஆர் டூயிங் லைக், அது வந்து இட்ஸ் நாட் அ குட் ப்ராப்பர் வே ஆஃப் திங்கிங். ஓகேவா, கன்சிடர், நீ ஒரு ஹியூமனா உன்னைய கன்சிடர் பண்ணிட்டு யூ கம் அப். ஓகே, ஸோ நாட் ஃபார் என்டையர் ஒரு கம்யூனிட்டி நான் ரெப்ரசன்ட், கேர்ள்ஸ் கம்யூனிட்டியை நான் ரெப்ரசன்ட் பண்ற கிடையாது. இட்ஸ் நாட் ஃபேர். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஹவ் அ ஹெல்தி மைண்ட் திங்ஸ். அது வந்து இட்ஸ் நாட் குட். ஓகேவா, ஸோ ஃபெமினிசம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் ஐ வாண்ட் டு பீட் அப் அ மேன் அண்ட் ஐ வாண்ட் டு பி சுப்பீரியர் அ மேன். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஆர் அ மேன் கேன் வந்து இடிச்சு ஒரு உமனை வந்து அடிச்சு போட்டு அவங்களுக்கு மேல உட்காருது, அதுவும் கிடையாது. இட்ஸ் லைக் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஓகேவா, ஸோ அதாவது ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ கேர்ள், இல்லாட்டி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பாய், ஐ எம் கோயிங் டு லைக் உன்னோட சேலரியை நான் வந்து கட் டவுன் பண்றேன், உனக்கு வந்து ஈக்குவல் ஹைக்ஸ் நான் கொடுக்காம, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காம இருக்கிறதா, அதுக்காக ஃபைட் பண்றதா இந்த ஒரு ஆக்டிவிஸ்ட். ஓகேவா, ஸோ தட்ஸ் வி ஆர், அதுதான் ஃபெமினிசம். அண்ட் இட்ஸ் நாட் நத்திங் லைக் you are degrading some other gender and coming up. Okay, அது நீங்க மைண்ட்ல வெச்சுக்கோங்க. I just want to say this. Okay, yes. So next question பார்க்கலாமா? Read the statement carefully and choose the correct option. The literacy rate of women in India is 54%, which is lower than men's literacy rate of 76%. Okay, yeah. Many girls drop out of the school because of parents prefer spend on boys education. The Equal Remuneration Act 1976 ensures equal pay for equal work, but in reality, women are still paid less. India's child sex ratio has increased 1,000 girls per 1,000 boys. Amava. Okay. Women face harassment and violence even within the homes. So which is correct பசங்களா? Option 1 is correct. Yes. முன்ன இப்போ அப்படி கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ப்ராப்பராக ஒரு எஜுகேஷன் வேணும். ஒரு ஒரு சைல்டும் வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அவங்கள எஜுகேட் பண்ணி தான் ஆகணும், படிச்சு தான் ஆகணும். எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அவேர்னஸ் வி ஆர் கெட்டிங். ஆனால் அது அப்படியே எடுத்து ஒரு 20 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு 30 இயர்ஸ், ஒரு 40-50 இயர்ஸ் பேக்கில் எடுத்தீங்க அப்படின்னா வெரி ரேர். லைக் பாய்ஸ் ஆர் அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும், ஆனால் வந்து விமனை வந்து எஜுகேட் பண்ணுறது வாஸ் வெரி லெஸ். அவங்க வந்து அது ஒரு ப்ரையாரிட்டியாவே வந்து கன்சிடர் பண்ணிட்டு பண்ணல அவங்க. ஓகேவா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். மெனி கேர்ள்ஸ் ட்ராப் அவுட் ஸ்கூல் பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் தேர். ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ எப்படியும் வந்து ஒன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க பிறந்ததுல இருந்தே. நீ வந்து கல்யாணத்துக்கு நீ வந்து சம்பாதிக்கணும், கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஐ டோன்ட் நோ வை. ஈவன் என் சைட்ல அது அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா,
அப்பார்ட் ஃப்ரம் மேரேஜ் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். நீ கல்யாணமே பண்ணிக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. அது ஒரு கோலா வச்சுட்டு உன்னைய வந்து அந்த கோலுக்காக உன்னைய ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து நீ இப்படியெல்லாம் இருந்தா இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஹவ் யூ கோனா ஆக்ட்? இட்ஸ் நாட் ஃபேர் ரைட்? அது வந்து ஒரு யூ ஃபீல் லைக் யூ டோன்ட் பிலாங் ஹியர் அந்த மாதிரியெல்லாம் ஒரு நெறைய 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 இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஸோ அதனால மேரேஜ்க்காக அத வந்து கேர்ள்ஸ் எப்படியும் வந்து மேரேஜ் பண்ணி வேற வீட்டுக்கு போயிருவாங்க. வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் ஆன் ஹர் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். பாய்ஸ் ஸ்டில் அவங்க வீட்லயே தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வில் ஸ்பெண்ட் ஆன் தெம். ஸோ அந்த அப்படி கிடையாது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஸ்டீரியோடைப் வந்து இப்பவும் இருக்கான்னு கேட்டா சம் இடங்கள்ல இருக்கு தான் செய்யுது. ஓகே. சம் பீப்பிள் ஆர் சேயிங் தட். ஆனா நம்ம வந்து அப்படி திங்க் பண்ணக்கூடாது. இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் ஆன் யுவர் பேரண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு லுக் ஆஃப்டர் யுவர் பேரண்ட்ஸ் யூ கேன். சிம்பிள். படிச்சு நீ ஒரு சூப்பர் வேலைக்கு போய் சூப்பரா சம்பாதிச்சு உன் அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கலாம். அதுவும் ஈவன் நீ மேரேஜ் பண்ணி போனாலும் சரி, மேரேஜ் பண்ணலாட்டியும் சரி, வீட்ல இருந்தாலும் சரி, வாட்டெவர் இட் இஸ். இட்ஸ் யுவர் டிசைர். ஓகே. ஸோ அவங்களோட இப்போ நீ ஒரு அம்மா அப்பாவா இட்ஸ் யுவர் டியூட்டி டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு யுவர் டாட்டர். அவ்வளோதான். ஆஃப்டர் தட் அவங்க பார்த்துக்கிறது அதெல்லாம் வந்து அவங்களோடது. ஸோ தட் வாஸ் அ திங். அதுவும் வந்து முன்னே எப்படி இருக்கு, இப்போ வந்து சில பேரண்ட்ஸ் ஆர் திங்கிங். அவங்க அந்த அவுட்கம்ம வச்சு தான் அவங்க வந்து திங்க் பண்றாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து ரெம்யூனரேஷன் ஆக்ட் படி ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் வொர்க். நீ வந்து ப்ராப்பரா வேலை பண்ணியா உனக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வேஜஸ் யூ வில் கெட். ஓகே. ஸோ தட் வாஸ் தி ஆக்ட். ஆனா வந்து ஸ்டில் வுமன் ஆர் பெய்ட் லெஸ். அது வந்து மாறிட்டே இருக்கு. இப்போ வந்து வாட் ஐ சே வெரி லோ அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ஆர். நீ வந்து ஸ்கில்ட். இஃப் யூ ஆர் ஸ்கில்ட், இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ வில் கெட் குட் பே. தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான். ஓகே. ஸோ திஸ் இஸ் 919 மாறிடுச்சு, நாட் 1000. ஸோ திஸ் இஸ் ராங். வுமன் ஃபேஸ் ஹராஸ்மென்ட் அண்ட் வயலன்ஸ் ஈவன் வித்தின் தேர் ஹோம்ஸ். ஸோ இதுலயும் வந்து பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ஸோ மெஜாரிட்டி வுமன் ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ், ஹராஸ்மென்ட். ஆனா மென் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா இருக்கிறாங்க. பட் அது வந்து நிறைய நிறைய விஷயங்கள் இஸ் அன்செட். பிகாஸ் அவங்க வந்து வெளியில சொன்னா அவங்களோட ஒரு அது ஒரு அவங்களோட அவங்களோட இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு பசங்களா. தட் இஸ் ஆல்சோ வெரி பிக் டாபிக். ஓகே. ஸோ யூ கான் கம்ப்ளீட்லி சே உமன் தான் அவங்க தான் வந்து நிறைய அவங்களும் ஃபேஸ் பண்றாங்க இல்லைன்னு நான் சொல்லல. ஓகே. தே ஆர் ஃபேஸிங் வயலன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, ஹராஸ்மென்ட் ஃபேஸ் பண்றாங்க வித்தின் தேர் ஃபேமிலிஸ்ல இருந்தே. அண்ட் நம்ம அதே வந்து ஆன் தி அதர் ஹேண்ட் மென் அதுவும் ஃபேஸ் பண்ணலையான்னு கேட்டா மென் இஸ் ஆல்சோ ஃபேஸிங் தட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம இது பத்தி மட்டும் படிப்போம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. 1, 2, 3 and 5. அதுல வந்து லாஸ்ட் தான் கொடுப்பாங்க. பட் ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Women face disadvantage, discrimination, oppression in various ways. India is still male-dominated patriarchal society and women face discrimination and inequality. ஸோ இதுவும் வந்து என்ன சொல்ல நான் பேசிட்டே இருப்பேன் இந்த விஷயம் எல்லாம். ஆனா அது ஓகே. Women literacy rate is 54% is much lower than men's and many girls drop out as parents invest more in boys education. Women work longer hours than men but much of their work and unpaid and undervalued. Even with the Equal Remuneration Act, women are still paid less than men for same work. Problem like sex selective abortion, low child sex ratio, harassment, domestic violence showing the continuing oppression of women. ஓகே. ஸோ முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ வென் நீ இப்போ வந்து தெர் வாஸ் திஸ் திங் கோயிங் ஆன் which after few months of the pregnancy you could know the gender of your child. So they will அவங்க வந்து அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. இஃப் இட்ஸ் கேர்ள் அப்படின்னா தே வில் அந்த கேர்ளை வந்து அபார்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் வேர் லைக் அது வந்து ஒரு மேசிவாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் வந்து ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆக்ட் எல்லாம் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அதான் வந்து செலக்டிவ் செக்ஸ் அபோர்ஷன். இஃப் இட் இஸ் அ கேர்ள் தே வில் அபோர்ட். இட்ஸ் அ பாய் தே வில் அவங்க வந்து ஓகே இது பண்ண அதான் அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்லலாம் அந்த அவுட்கம்லேயே அப்போ வந்து யூஸ்வலி இந்த ஒரு டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் இஃப் கேர்ள் சைல்டுனா ரொம்ப செலவு ஜாஸ்தி,
அது முன்ன இருக்கிறவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணணும். பட் இப்ப அப்படி கிடையாது. போத் ஆர் ஈக்குவல். 2 பேருமே நீ வந்து என்ன சொல்லலாம், இப்போ ஒரு பொண்ணு வந்து இல்ல நான் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா, அவளும் பாய் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அவளும் ஆயிருவான். போத் வில் ஓகேவா? ஆனா ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் அ கேர்ள் இல்லாட்டி ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் பாய் உன்னோட அவுட்கம் ஆஃப் த லைஃப் யூ கான்ட் டிசைட் ரைட்? ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் லோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ என்ன ஆகும்? இப்போ நீ வந்து கேர்ள் சைல்டு ஃபுல்லா வந்து நீ அபார்ட் பண்ணிட்ட அப்படின்னு தேர் வில் பி ஒன்லி பாய்ஸ். ஓகே ஸோ தட் அது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்குமா? எஸ். ஸோ ஹராஸ்மெண்ட் இருந்து தான் ஆகும். அண்ட் இட் இஸ் வெரி சேட் தட் இஃப் யூ டேக் அ 20 கேர்ள்ஸ் அண்ட் இஃப் யூ ஆஸ்க் தெம் இஃப் யூ ஹேட் அ பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப் எவ்ரிபடி வில் சே எஸ். இட் இஸ் வெரி சேட் டு ஹியர். ஓகே ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. ஸோ அப்போவும் வந்து ஹராஸ்மெண்டோட விஷயங்கள் அப்போவும் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து என்ன பசங்கள வாட் இஸ் த பாயிண்ட்? இது எல்லாமே வந்து இட் இஸ் கமிங் டு அ பாயிண்ட் வேர் வுமன் இஸ் பீயிங் ஒப்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஷோ த கண்டினியூயிங் ஆப்ரேஷன் ஆஃப் வுமன். ஓகே நெக்ஸ்ட் ஒன். In which of the following regions was women representation the highest in the respective national parliaments? So it is Nordic countries. Okay. Women's political representation. Women's participation in politics is very less. Okay. Women's issues often don't get enough attention unless they have political power and representation. In India, women's representation in politics is very low. Only 14% in Lok Sabha, less than 5% in state assemblies. As I said, compared to the world average, India is far behind, even below many developing countries of Africa and Latin America. A positive step was taken in Panchayati Raj, where 1/3 of seats were reserved for women, resulting in over 10 lakh elected women in local bodies. In 2023, Women's Reservation Act, that is Nari Shakti Vandan Adhiyan, was passed, given 33% reservation for the women in Lok Sabha State Assembly and Delhi Assembly. So, எல்லாமே வந்து just to keep ஈக்குவாலிட்டி நாட். இப்போ நான் திருப்பி சொல்றேன், எந்த ஒரு ஜென்ட்ரையும் வந்து டீக்ரேட் பண்ணிட்டு அதுக்கு மேல வரணும்னு அவங்க வந்து நினைக்கல. ஒப்ரஷன்ல இருந்தவங்களை வந்து லிஃப்ட் பண்ணி அவங்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து அவங்களுக்கும் பார்ட்டிசிபேஷன் கொடுத்து அவங்களோட இதையும் வந்து ஈக்குவாலிட்டியா இருக்கணும். ஸ்டில் தே ஆர் அ சிட்டிசன் இன் தேர் பர்டிகுலர் கண்ட்ரி. ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வரேன், ஜஸ்ட் டு பி ஈக்குவல். ஓகே. Yes, next question. Which one of the following matters do not deal with family laws? Family lawsல வந்து எது பண்ணாது? Finance won't deal with finance. Okay. Yeah. Family laws are rules related to marriage, divorce, adoption and inheritance. In India, different religions follow family different laws. Okay. So religion is another topic. Okay, religion creates another type of social division which is common in worldwide, even in countries like India with many religions. Differences can arise not only with religions but within the same religion, as seen in Northern Ireland. Gandhiji believed politics should follow moral values and come from religion, not from one particular religion. Human rights groups and women movement demand changes in laws to protect minorities and make family laws fair for the women. Religion and politics can be connected, but it's not harmful for all the religions are treated equally and no one is discriminated against. So India is a democratic country. Whoever wants to follow particular religion, they can. அதுக்கு வந்து எந்த ஆப்பரேஷனோ இல்லாட்டி எந்த ஒரு எகெயின்ஸ்டோ அதுக்கு கிடையாது. ஆனால் யூ கான்ட் ஃபோர்ஸ் சம்ஒன், நீ இதுதான் பண்ணும், நீ இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு யாருக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணணும்னு நீ அவங்க மேல சுமத்தக்கூடாது. ஸோ தட் வாஸ் ஒன் திங், ரைட்? ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிலீஜியன் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஃபேமிலி லாஸ். ஸோ ஒவ்வொரு ரிலீஜன்லையும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் வந்து என்ன ஆகும், அவங்களோட ரிச்சுவல்ஸ், அவங்களோட பார்ட்டிசிபேஷன்ஸ், அவங்களோட ரீதிகள் எல்லாமே வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ரிலீஜன்.
ஸோ அது வந்து என்ன ஆகக்கூடாது, within the same religion as seen in the Northern Ireland. காந்திஜி believed politics should follow moral values. அது எல்லாருக்குமே applicable ஆகுற மாதிரி, அதாவது not just because ஒரு ரிலீஜனை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல, moral, it should be like, it should be applicable for everybody who lives in India, okay, not from the one particular region. So human rights groups and women movements demand changes in law to protect minorities and make family laws for their, அதாவது ஃபேமிலி லாஸ் இன் ஃபேவர் டு உமன். அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அதாவது முன்னெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், ஹராஸ்மெண்ட் எல்லாமே வந்து இட் வாஸ் வெரி அட் பீக். ஓகே, சின்ஸ் உமன் ஆர் மைனாரிட்டிஸ், அவங்க வந்து அப்போ வந்து என்ன இல்லை, தேவர் நாட் எம்ப்ளாய்ட், தே டோன்ட் ஹாவ் மணி டு அஃபோர்ட் ஒரு லாயர், இல்லாட்டி அவங்களுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்த ஒரு காலம் அதெல்லாம். ஸோ அந்த டைம்ல வந்து லாஸ் என்னாச்சு, அவங்களுக்கு வந்து உமனுக்கு வந்து ஃபேவரா வந்து ஃபேமிலி லாஸ் வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து ஆர் தே கெட் மேனிப்புலேட்டட், அது நீங்க வந்து திங்க் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? எஸ். ஸோ தட் இஸ் த திங். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not true about communalism? What do you mean by communalism பசங்களா? ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ஃபாலோ பண்றவங்களா தான் அவங்க, அதாவது I belong to this group of people அப்படிங்கிறது சொல்றவங்கள தான் what we will say communalism. Yes, it assumes followers of one religion have the same interests. It believes different religion cannot live together as equal citizen. It accepts diversity within the same religion. It may lead to domination or demand for separate nation. So இந்த கம்யூனலிசத்துல இருந்து you can get a point, right? So இதுதான் வந்து it's not true. Option C. ஸோ கம்யூனலிசம்னா என்ன? ஸோ உங்களுக்கே வந்து யூ ஷுட் பி நோயிங் அபவுட் இட், ரைட்? ஸோ நிறைய மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஐ ஹோப் யூ சி வாழை மூவி நீங்கள் பாருங்க. அண்ட் அதுலலாம் வந்து லோவர் எண்டில் இருக்கிறவங்கள பற்றி நல்லா உனக்கு பரியரும் பெருமாள் அண்ட் பைசன் யூ கேன் சி மாரி செல்வராஜ். வெயிட், ஐ வில் ஜஸ்ட் செக். மாரி செல்வராஜ். ஸோ அவங்களோட மூவிஸ் எல்லாம் வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் இட் இஸ் வெரி ஐ ஓப்பனிங். தட் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ இட் இஸ் ஸ்டில் தேர் அப்படிங்கிறது வந்து சொல்றதுக்காக தான் ஹி இஸ் எக்ஸ்பிரஸிங் இட் டு தேர் மூவிஸ். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு வாட்ச் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ், ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் இட். ஓகே, கம்யூனலிசம் began when religion seen as basics of nation and one religion is considered as superior to other. ஒரு religion is superior to others. Okay, it assumes that people of the same religion have the same interests while people of different religion cannot share a common community. அவங்களே ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க. ஓகே, so this belief is wrong because people have many identities, roles and interests beyond religion and all voices within a community must be heard. Forms of communalism in politics include everyday prejudice and stereotypes. Prejudice which means முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. desire of dominance, majority and minority அப்படிங்கிறது ஒரு டிவிஷனே வரும். யூனிட்டிக்காக ஒரு நேஷன்காக வந்து ரெவல்யூஷன் பண்ணி போராடி எகெயின் வந்து ஒரு கம்யூனலிசம் வந்து பாப்அப் ஆகி மெஜாரிட்டிங்கிறாங்க, மைனாரிட்டி ஸ்டில் டிவிஷன் தான். ஓகே, பொலிட்டிக்கல் மொபிலைசேஷன் யூசிங் ரிலீஜியன், கம்யூனல் வயலன்ஸ் அண்ட் ரயாட்ஸ். பசங்களே இப்போவும் வந்து இந்த மாதிரி riots are still there and it is very sad we are living in 2026. Okay, in extreme cases communalism lead to the belief that different religion cannot live together as equal citizen which is harmful to the nation unity. யூனிட்டியா இருக்கணும்டா, எல்லாமே ஒரு டைவர்சிட்டி தான். ஐ மீன் some விஷயம் வந்து it doesn't make sense for me and I believe in something which is good அப்படின்னு நான் நினைக்கிறேன். this communalism, this is entirely வந்து என்னடா இது அந்த மாதிரி. ஓகே, யா, read the following statement and choose the correct term mentioned in India.
Indian constitution for the given option. There is no official religion for the Indian state. There is freedom to profess, practice and propagate any religion in India, which is secularism. It is secular. Okay. Secular state. Communalism is a big challenge to Indian democracy. So the constitution make us choose the model of a secular state. India has no official religion, no official religion, unlike Sri Lanka, Buddhism. So you know what is happening in Sri Lanka, right? Pakistan, Islam, England, Christianity. அவங்க வந்து என்ன கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் வாட் தே டெட், இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒஃபிஷியல் ரிலீஜனே கிடையாது. எல்லாமே இருக்குங்க, எவ்ரி திங் இஸ் தேர். ஓகே. ஸோ அன்லைக் லைக் ஸ்ரீலங்கால, பாகிஸ்தான்ல, இங்கிலாந்துல வந்து இருக்கிற மாதிரி ரிலீஜன் வந்து இங்க கிடையாது. The constitution gives freedom to every individual to follow, practice or not to follow any religion. Discrimination on the basis of religion is prohibited and the state can intervene to ensure equality. Example, banning untouchability. So which is எனக்கு புரியல பையன். அதாவது யூ ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் ஆர் டிஃப்ரெண்ட் திங். அதனால நீ வந்து யூ கான் டூ திஸ், யூ கேன் எண்ட், நீ வந்து இதுக்குள்ளார எல்லாம் போகக்கூடாது, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, யூ கேன் டச் அஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் வந்து total bullshit, I would say. Secularism is the foundation of India, so communalism must be opposed not only through the constitution but also in our daily life and politics. Make sure these things won't feed your brain. Think outside. ஓகேவா? இது கிடையாது. ஓகேவா? இது கிடையாது. இதுவே உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. ஸ்டில் வந்து காசு பத்தி பேசி நம்மளோட ஜெனரேஷன்லயும் பேசுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப sad. ஓகே. யா. Next one, which of the following shows that caste still exists in India today? Most marriages take place within the caste. Untouchability has completely ended. All castes are equally represented. Urban middle class. Education levels are same among all the caste group. Option A. Most marriages take place in the same caste. Okay. So I don't want to talk about it. But yeah. Okay. So next one, points to remember. Caste inequalities. Caste system is unique in India. It was a hereditary occupation division. First of all, caste எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, caste is something which was man-made விஷயம். அது occupation-னால வந்து ஒவ்வொருத்தங்களோட occupation, அந்த டைம்ல occupation was different. அந்த occupation-னால divided ஆனதுதான். It made அவங்களே ஒரு hierarchy made பண்ணி அவங்களே some people are made superior, some people வந்து minority அப்படின்னு அவங்களே வந்து இது பண்ணிட்டாங்க. So caste system was there in India முன்னேல இருந்தே. ஓகேவா? It forced people to live, marry, eat within their own caste, while outer caste group faced untouchability and severe discrimination. Reformers like Jyotiba Phule, Gandhiji, இப்போ நீங்க வந்து நிறைய மூவிஸ்ல எல்லாம் பாப்பீங்க, B.R. Ambedkar and Periyar's photo அங்கெல்லாம் இல்லையா? So work to remove caste inequalities and promote. So B.R. Ambedkar fought against caste அதுக்காக வந்து அந்த டைம்ல இருந்த பிரச்சனைகளுக்காக நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க. யாரு? B.R. Ambedkar and Periyar. With economic development, large scale urbanization, growth of literacy and education, occupational mobility, and the weakening of landlords, power in villages, the old caste hierarchy was weakened, and especially in cities. So that thing you have to keep in mind. What do you have to keep in mind? Education should உன்னை வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண வைக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட். அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க? எக்கனாமிக் டெவலப்மெண்ட், லார்ஜ் ஸ்கேல் அர்பனைசேஷன், growth in literacy. லிட்ரஸி எல்லாம் வந்து படிச்சு நீ வந்து தெரியும். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எல்லாருக்குமே வந்து இது இருக்கு, எல்லாருக்குமே ரைட் டு வாக், எல்லாருக்குமே ரைட் டு கோ இன் டு த டெம்பிள்ஸ், வாட் எவர் இட் இஸ், தே ஹாவ் த ரைட்ஸ். ஸோ அதெல்லாம் ஹவ் யூ வில் கெட், அது அந்த நாலேஜ் உனக்கு எங்கிருந்து வரும்? படிச்சாதான் உனக்கு வரும் இல்லையா? எஸ். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஹைராக்கியை வந்து வீக்கன் பண்ணிச்சு. ஸ்டில் காஸ்ட் கண்டினியூஸ் டுடே. Most marriages are within the caste. Untouchability has not completely ended, and education and economic gaps between upper and lower caste remain. Yes, pasangla, appo next question paathalama.
Why is it wrong to think election in India are only about caste? No constituency has a single caste majority. Parties cannot get votes from all the members of one caste. Voters also consider issues like government performance and leader popularity. What will be the reason? What will be the reason, Basangla? Yes, all of the above. So, caste in politics. Okay, caste in politics. அது வந்து நம்ம சீக்கிரமா படிச்சலாம். Casteism belief. It assures caste is only basics of community life, but in reality, caste is only one part of people's identity, not the most important. Role of caste in politics. Parties select candidates considering caste composition, including caste tribe representatives in government, and appeal to caste sentiments during elections. Impact of democracy. Universal adult franchise empowered lower castes and created new political awareness among them. Limits of caste politics. No constituency has a single caste majority and no party gets all the votes from one caste. Multiple candidates may belong to the same caste and ruling parties often lose elections. Other deciding factors. Voters are influenced by party loyalty, economic condition, government performance and leader popularity, not just caste. What is negative effect of caste politics in democracy? Solves poverty and development issues, reduces discrimination, diverts attention from real issues and creates tension or violence, unites all the groups peacefully. கண்டிப்பா கிடையாது. Okay. Politics in caste. Two-way relation. Politics also shapes caste by bringing caste identities into the political area. நம்ம காஸ்டே டிஸ்கிரிமினேட் பண்ணும் சொல்லிட்டு இருந்து அப்பவே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த காஸ்டேவே வந்து இது பண்ணும் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா எங்க வந்து ராஜ்யத்துல வந்து யூனிட்டி இருக்கும் சொல்லுங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் politicization. Okay, castes try to expand, including such castes from coalitions with other castes, and new groups like backward and forward castes emerged. Okay, so positive role. Caste politics have given Dalits and OBCs more voice, dignity, and access to power, land, and other opportunities. Negative role. Too much focus on caste can weaken democracy, shift attention away from real issues, poverty, development, corruption, and may cause tensions or violence. Conclusion. Politics and caste influence each other, sometimes helping disadvantaged groups, but sometimes creating conflict. So, அது ஒரு பேலன்ஸா போனா ஓகே. ஒரு பொலிட்டீஷியன் வந்து what are the major problems faced by the backward people அப்படிங்கிறது வந்து இது பண்ணி அதை சால்வ் பண்ணா இட்ஸ் ஃபைன். இல்ல அந்த காஸ்டே வந்து தலையில ஏற்றி வச்சு நடந்துட்டு இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஃபைன். ஏன்னா நீ வந்து இந்த இஷ்யூக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா நாட்டில் வந்து இன்னொரு இஷ்யூ அப்படியே போயிட்டே இருக்கு, அது அன்சால்வ் ஆகாம. ஸோ விச் இஸ் காஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் லைக் என்ன சொல்லலாம், இது நீ வந்து டெய்லி ஒரு டேல வந்து நீ எப்பவுமே தலையில வச்சுன்னு எடுத்துட்டு நடந்துட்டு போறது கிடையாது. காசு வந்து உனக்கு சாப்பாடு கொடுக்குது, நீ வேலை பண்ணாதான் நீ அது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் அன் ஐடென்டிட்டி, அது எங்கேயோ இருக்கு. ஓகேவா, இட்ஸ் நாட் த மெயின் திங். ஓகே, எஸ். ஸோ பை திஸ் கன்க்ளூட் பண்றேன் பசங்களா. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் இங்க வந்து எந்த ஒரு இதையும் வந்து என்ன சொல்லலாம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ என்லைட்மெண்ட். ஓகே, நீங்க ஏதாச்சும் பிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து தயவு செஞ்சு அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. வெதர் ஐ எம் டேக்கிங் குட் டிசிஷன், பீயிங் அ ரெஸ்பான்சிபிள் citizen in India, am I making uncomfortableness with others? நான் யாராச்சும் வந்து ஹர்ட் பண்றேனா, லைக் என்ன சொல்லலாம், அவங்க பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நான் வந்து இது ஹர்ட் பண்றேனா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நல்லா கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா அவேர்னஸோட நீங்க இருக்கணும் அப்படிங்கறதா என்னோட சைட்ல இருந்து வாட் ஐ ஹாவ் டு டெல் ஆஸ் அ டீச்சர். ஓகே, ஐ டோன்ட் சப்போர்ட் வாட் எவர் த கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ டாக் வித் ஹியர்.
எனக்கு வந்து சொல்லணும்னு இருந்துச்சு. ஐ காட் அ பிளாட்ஃபார்ம் அண்ட் ஐ டோல்ட். ஸோ யூ ஆல்சோ பி லைக் தட். ரீட் லாட் ஆஃப் புக்ஸ். Think out of box. Okay, so that's it for today and I will see you with another session. This is your Shrishma ma'am leaving. Bye bye and take care, pasanga.